ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ஒரு குட்டி அறுவடை. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி பூ ஏற்கனவே ஒரு ஃப்ளவர் கட் பண்ணியாச்சு. இது ரெண்டாவது பூ பூத்திருக்குதுங்க. இன்னும் 2 மொட்டும் இருக்குது. இந்த பூவோட வெயிட்டுக்கு தாங்காமல் அந்த கிளையே சாய்ஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு வெயிட்டாக நல்ல பெரிய பூ. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாமிக்கு போடலான்னு அதை பறித்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தன மல்லியில் ஒரு 2 பூ பூத்துருந்துச்சுங்க. அதையும் இன்றைக்கி பறித்து எடுத்தாச்சு. ரோஜா மல்லி செடியில் ஒரே ஒரு பூ பூத்துருந்துச்சுங்க. கொஞ்சம் செடியில் மொட்டுக்கள் எல்லாம் கருகி போனதுனால நான் ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன். இந்த பூவை இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி காஷ்மீர் ரோஜாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி 2 பூ பூத்துருந்துச்சுங்க. அதையும் பறித்து எடுத்தாச்சு. சங்கு பூக்களை நான் பறிக்காமல் விட்டதுனால எல்லா பூவுமே விதைகளாகி நிறைய விதைகள் வெடித்து நிறைய செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனாலே நான் சங்குப்பூ இன்னைக்கு ஒரு 3 பூ பூத்துருந்துச்சு, பறித்து எடுத்துட்டேங்க. இந்த சிவப்பு காராமணியும் இப்போ தான் 2வது காய். இன்னும் கொஞ்சம் பிஞ்சுகள் வந்திருக்கு. இந்த காயை அப்படியே விட்டுட்டோம்னா முத்தி போயிடும். அதனால் பறித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபேவரட்டான சிவப்பு வெண்டையை அறுவடை பண்ணிக்கலாம். இந்த சிவப்பு வெண்டை வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக அறுவடை பண்ணிடணும். இல்லாட்டி காய்கள் எல்லாம் முத்தி போயிடும். இன்றைக்கும் கொஞ்சம் காய்கள் நான் சாம்பார் வைக்கிறதுக்காக பறித்து எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 2-3 வெண்டை செடி இருந்தாலே போதுங்க. வாரத்துக்கு நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10-12 காயாவது கிடைச்சிடும். இவ்வளோ தான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.